அது எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதே போல் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அவர் ஒரு கட்சி தலைவருங்கிறது முறையில் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. தேர்தல் அறிக்கை விடும்போது அது அவர் எப்படி சாத்தியமானது அவரே சொல்லட்டும். இது எப்படி சாத்தியமாகும் அது அவர் சொல்லட்டும். அதே போல் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து விசில் சின்னத்தை போட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க பெண்கள்ன்றாரு. விஜய் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், விஜய் தம்பி மாதிரி அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்கிறாரு, இப்போ தான் கற்றுட்ருக்கிறாரு, இப்போ தான் வந்திருக்காரு. நேரம் கொடுங்க அவருக்கு. பட் இருந்தாலும் நிறைய அவர் வந்து ஃப்ரீ பீசஸ் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல மேடம். இப்போ ஒரு பவுன் ஒரு சவரன் நகை வந்து 1,00,000 சில்லற போகுது. ஒவ்வொரு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கும் வந்து ஒரு பவுன் நகை சீர்வரிசை தரேன்றாங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வாங்கியிருக்க லோனு எல்லாமே தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு பார்த்தா அவர் வந்து கண்டினியூஸாக எல்லாமே ஃப்ரீ பீஸ் மாதிரியே சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதுதான் சொல்கிறேன், ஒரு கட்சி தலைவங்கிறது முறையில் அவர் வந்து தேர்தல் அறிக்கை விட்டிருக்காரு. எப்படி சாத்தியம் ஆகும் அது அவர் சொல்லட்டும். வாய்ப்பு இருக்கா மேடம்? அவர் கொடுத்துருக்க நீங்கள் தேர்தல் அறிக்கை பார்த்தீங்களா? அது படிச்சிங்களா? அதை படித்தேன், பார்த்தேன். பட் அதான் சொல்கிறேன், அது எப்படி சாத்தியமாகும்னா அதுக்கு ஒரு சொல்லணும் இல்லைங்க. இப்போது பாஜக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், இது எல்லாமே நாங்கள் சொல்லும்போது சாத்தியம் செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை வாக்குறுதி கொடுத்தாரு, எல்லாமே நிறைவேற்றிருக்கோம். இப்போது 2047 விக்சித் பாரத் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது சாத்தியம் பண்ணி காமிப்போம். எங்கேயோ கடைசியில் 5வது இடத்துல இருந்தது இந்திய தேசம், இன்றைக்கி டாப் 3ல் இருக்குது. ஒரு 3 பில்லியன் எக்கனாமி நோக்கி போயிட்டுருக்கோம். உலகத்திலே பிரச்சனைகள் வரும்போது இந்தியா தேசத்தை திரும்பி பார்க்குறாங்க, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு நான் கொண்டு போவேன்னா பிரதமர் மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு, அதை காப்பாற்றிருக்காரு. நீங்கள் வாக்குறுதி கொடுக்கலாம், ஆனால் அது எப்படி சாத்தியமாகும், அதுக்கு என்ன பி பிளான் வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன ஒரு எப்படி செய்ய போகிறீங்க, அதுக்கும் ஒரு பிளானிங் இருக்கணும். அது தெளிவுபடுத்த சொல்லுங்கள், அது போதும். அவர் எங்கே கேம்பெயின் பண்ணாலும் அவ்வளோ நிறைய பேர் வராங்க, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்லாம் போகிறாங்க, மக்கள் பார்க்குறதுக்கு போகிறாங்க. இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய ஸ்டார் தமிழகத்தில் கிடையாது. இன்றைக்கி எப்படி 91 92 வந்து ரஜினி சார் இருந்தாரோ அந்த ஒரு கிரேஸ் இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு இருக்குது. மக்கள் பார்க்குறதுக்கு வராங்க, நல்லா தான் இருக்குது. நம்ம தமிழகத்தில் ஒருத்தர் புதுசாக வந்து அரசியலுக்கு வந்திருக்குன்னா ஜெயிக்க போகிறாரா இல்லையா அது செகண்டரி. ஆனால் அவர் பார்க்குறதுக்கு மக்கள் அவர் வராங்க. இந்திய முழு தேசம் அவங்கள நோக்கி பார்த்துட்ருக்குன்னா சந்தோஷமாக தான் இருக்குது. என் தம்பி தான், மக்கள் அவ்வளோ வராங்க, வாழ்த்துக்கள். இல்லை அவர் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் இந்த எலெக்ஷனில் அப்படின்னா என்டிஏ ஒரு பொருளாகவே எடுக்க மாட்டேங்குது. நாலாந்து அவர் ஒரு பொருளாகவே நான் மதிக்கல, அவர் வாயால் சொன்னாரா? இல்லை அவர் தானே அப்படி தானே சொல்கிறாரு மேடம். அவரே மென்ஷனே பண்ணுறது கிடையாது. வார்த்தைகள் நீங்கள் இன் பிட்வீன் லைன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணக்கூடாது. ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் நீங்கள் பண்ணக்கூடாது. இல்லை வார்த்தைகள் அவர் நார்மலாகவே சொல்கிறாரு. நார்மலாக திமுகவுக்கு எனக்கு தான் போட்டி, நான் வந்து என்டிஏ ஒரு பொருளாக மதிக்கலைன்னு அவர் சொல்லலை. பட் அதோடைய மீனிங் அதுதானே மேடம்? அது மீனிங் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அப்படி